இந்த சம் பாருங்கள். டைம் அண்ட் ஒர்க்கில் ஏபிசி ஆகியோர் தனித்தனியாக ஒரு வேலையை முறையே 12 நாட்கள் 15 நாட்கள் மற்றும் 20 நாட்களில் செய்கின்றனர். இப்போது 3 பேரும் அவ்வேலையை ஒன்றாக செய்ய துவங்குகின்றனர். ஆனால் சி 2 நாட்களில் வேலையை விடுகின்றார் எனில் ஏவும் பியும் மீதமுள்ள வேலையை எத்தனை நாளில் முடிப்பான்னு கேட்குறாங்க. தனித்தனியாக ஏ வந்து 12 நாள், பி வந்து 15 நாள், சி வந்து 20 நாள் செய்கிறாங்க. 3 பேரும் ஒன்றா செய்கிறாங்க. 3 பேரும் அந்த வேலையை செய்ய தொடங்குறாங்க. அப்போ சி மட்டும் 2 நாள் செஞ்சுட்டு அப்புறம் விளைகிறாரு. அந்த மீதிக்கிற வேலையை ஏவும் பியும் தான் செய்கிறாங்க. அது எத்தனை நாள் செய்கிறாங்க? ஏவும் பியும் மீதிக்கிற வேலையை எத்தனை நாள் செய்கிறாங்க பாருங்கள். ஏ 12 நாளில் முடிக்கிறாரு, பி 15 நாள், சி 20 நாளில் முடிக்கிறாங்க. இதுக்கு மூணுத்துக்கு நம்ம எல்சியம் எடுங்க. 12, 15, 20 எல்சியம் எடுத்து எவ்வளோ? 5 போட்டால் 12, 3, 4 3 நாள் போட்டால் 4, 1, 4 அப்போ 4. அப்போ 5 × 3 × 4 5 × 4 60. அப்போது எத்தனை யூனிட்டு? 60. ஏ வந்து 12 நாள் அந்த வேலை செய்கிறாங்க, 60 யூனிட் வேலையை. பி வந்து 15 நாள் தனித்தனியாக செய்யும்போது. அப்போ இதோட எஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கலாம். எவ்வளோ வரும்? 12னா 12 × 60, 4 5 60, 3 20 60. ஓகே. ஏயோட எஃபிஷியன்ட் 5, பிக்கு வந்து 4, சிக்கு வந்து 3 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், ஏவும் பியும் ஏபி 3 பேரும் ஏபிசி 3 பேரும் ஒரு வேலையை துவங்குறாங்க. 2 நாள் செஞ்சுட்டு 60 யூனிட் வேலையை துவங்குறாங்க. ஏபிசி 2 நாள் எவ்வளோ? 2 நாள் இவங்க 3 பேரோட எஃபிஷியன்ட் எது? 5, 4, 3 அப்போ 12. 3 பேரும் ஒரு வேலையை துவங்குறாங்க. ஏபிசி 2 நாள் செஞ்சுட்டு யார் வெளியிறாங்க? சி வெளியிறாங்க. அப்போ 2 24 யூனிட் வேலையை முடிச்சுட்டு சி வெளியிறாரு. அப்போது 24. மொத்தம் டோட்டல் 60. 60ல் 24 போச்சுன்னா 36. மீதி இருக்கிற வேலையை ஏவும் பியும் செய்கிறாங்க. அப்போ 36. ஏவோட எஃபிஷியன்ட் எது? 5, பிக்கு 4. மீதி இருக்கிற வேலையை 2 பேர் தான் செய்கிறாங்க. அப்போ 36/2 5 நாள் கூட்டினா 9 அடித்தா 4. அப்போ 4 நாளில் அந்த வேலையை ஏவும் பியும் சி விட்டுட்டு போன அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க.